அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இஸ்லாம் என்ற புனித மதத்தை அவமதிப்பது இன்றும் நேற்றும் தொடங்கியது அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கிய ஒரு விஷயமாகும். புனித மதத்தை பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் சத்தியத்தை மறுப்பவர்கள் புனித மதத்தை கேலி செய்து வந்தனர். பின்னர் இறைவனின் தண்டனை இறங்கும்போது அவர்களின் பரிகாசத்தின் கசப்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இவ்வாறு இறைவனின் தண்டனையை கண்டு பயந்து அல்லாஹ்வை நோக்கி திரும்பிய யூனுஸ் நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது இவ்வாறு. சூரத் யூனுஸ் 98வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக கூறுகிறான், எந்த ஒரு நாடு விசுவாசத்தை ஏற்று அந்த விசுவாசம் அதற்கு பயனளிக்காமல் இருந்தது உண்டா? யூனுஸின் மக்களை தவிர. அவர்கள் விசுவாசித்த போது இவ்வுலக வாழ்க்கையில் அவமானகரமான தண்டனையை அவர்களை விட்டு நாம் அகற்றினோம், மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு இன்பத்தை வழங்கினோம். ஆம், பிரபஞ்சத்தின் இறைவனின் தண்டனை இறங்கும்போது அவர்களுக்கு புரியும். இவ்வாறு இஸ்லாமுக்கு எதிராக விரோதம் காட்டி பின்னர் ஒரு மாரக நோயால் பாதிக்கப்பட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அமெரிக்க இளம்பெண் இமீலியா என்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த கதை இது. ஆம், அவளுக்கு இஸ்லாமுடன் கடுமையான விரோதம் இருந்தது. இஸ்லாம் என்பது உண்மையான மதம் இல்லை என்று அவள் வாதிட்டாள். ஆனால் அவளுடைய திருமணத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் அவளுக்கு ஒரு தாயாகும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே அவளும் அவளுடைய கணவரும் மருத்துவர்களிடம் சென்றனர். பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு அவள் கோபத்துடன் அனைத்து மருத்துவர்களிடமும் இதன் காரணத்தை பற்றி விசாரித்தாள். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழிக்க தயார் என்று அவள் கூறினாள். ஆனால் மருத்துவர்கள், உங்களுக்கு கருப்பை புற்றுநோய் உள்ளது, அதனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு குழந்தையை பெற முடியாது, நீங்கள் ஒரு தாயாக முடியாது என்று கூறினர். அதன் பிறகு பல முயற்சிகளை மேற்கொண்டாள். அவை அனைத்தும் வீணாகின. இதனால் அவளுடைய கணவர் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தார். ஆனால் இமீலியா அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். நான் ஒரு குழந்தையை பெற முடியும் என்று அவள் கூறினாள். பின்னர் அவள் நிறைய அழுது ஆராதனை கூடங்களுக்குச் சென்று தனக்காக பிரார்த்தனை செய்யச் சொன்னாள். ஆனால் அவளுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. எனவே குறுகிய காலத்தில் கருப்பையை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர். இதை கேட்டு அவள் மிகவும் துயரமடைந்தாள். அப்போது தொலைக்காட்சியில் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகர் இஸ்லாமில் எதுவும் சாத்தியமற்றது இல்லை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்க இஸ்லாமில் வழி உள்ளது என்று கூறுவதை அவள் கேட்டாள். இந்த வார்த்தைகள் அவளை மிகவும் பாதித்தன. பல சிரமங்களுக்கு மத்தியில் அவள் அந்த பிரச்சாரகரை அணுகினாள். அவள் அவரிடம், இந்த மதத்தில் எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்று நீங்கள் கூறுவதை நான் கேட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறி தன் கதையை விளக்கினாள். அதற்கு அவர், உங்கள் இந்த பிரச்சனையை நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டதும் அவளுக்கு இஸ்லாமுடனான வெறுப்பு நீங்கியது. இஸ்லாமை பற்றி அறிய அவள் முடிவு செய்தாள். பின்னர் அவள் இஸ்லாமை தழுவினாள். அதன் பிறகு தன் கணவரையும் இஸ்லாமுக்கு அழைத்தாள். இவ்வாறு இருவரும் முஸ்லிம்களாக மாறினர். சுப்ஹான் அல்லாஹ். அதன் பிறகு அவள் அல்லாஹ்வை நோக்கி பாவமன்னிப்பு கேட்டு அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து வாழத் தொடங்கினாள். சில காலங்களுக்கு பிறகு தன் கர்ப்பம் மற்றும் பிற பிரச்சனைகளை மறந்து அவள் வாழத் தொடங்கினாள். இமீலியா கூறுகிறாள், இஸ்லாமை தழுவிய பிறகு தனக்கு முழு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்ததாக. சில காலங்களுக்கு பிறகு அவள் கர்ப்பமானாள். இது உண்மையா என்று அறிய மருத்துவர்களை அணுகினாள். மருத்துவர்கள் இது உண்மை என்று கூறினர். அவள் மிகவும் மகிழ்ந்து இறைவனை புகழ்ந்தாள். ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு பரிசோதனையில் இது தவறான கர்ப்பம் என்று மருத்துவர்கள் தீர்ப்பளித்தனர். ஆனால் இமீலியா அல்லாஹ்வின் தீர்ப்பை ஏற்று பொறுமையாக இருந்தாள். அதன் பிறகு அவள் அல்லாஹ்வுடன் மிகவும் நெருக்கமானாள். தன் கனவை நிறைவேற்ற பல பிரார்த்தனைகள் செய்தாள். சில காலங்களுக்கு பிறகு அவளுக்கு மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் கர்ப்பமானாள். ஆனால் முதல் முறையைப் போல இதுவும் வீணாகிவிடும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆம், அல்லாஹுவை எவ்வளவு சவால் செய்தாலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்புபவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிப்பான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்யட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு 8 காரணமானவர்களுக்காக சிறப்பு துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.